welcome back to my channel. So இன்னைக்கு டேட் August 4th, டைம் வந்து 10:21 ஆகுது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு லைவ் டெமோ பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டி 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக கீழே வந்து ஒரு சப்போர்ட் லைன் நான் வரைஞ்சிருக்கேன். அது வந்து இதுக்கு ப்ரீவியஸ் டேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா நேற்று இந்த இடத்துல சப்போர்ட் ஆகிட்டு கீழே வந்துட்டு அப்புறம் மறுபடியும் மார்க்கெட்டு வந்து மேலே போயிருக்கு. ஸோ இதை வந்து நான் ஒரு சப்போர்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த லைனை வந்து பிரேக் ஆச்சுன்னா இது வரைக்கும் வரும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த இப்படி கீழே பிரேக் ஆனதுக்கப்புறமேட்டு நான் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து 38,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் சைடு வந்து ஒரு 4 லாட் நான் பை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த லைன் வந்து பிரேக் ஆகிடுச்சு, நான் என்ட்ரி கொடுத்துட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த லெவலையும் பிரேக் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு இந்த லெவல் வரைக்கும் நான் ட்ராப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஹரிசாண்டல் லைன் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இன்கேஸ் இதை வந்து பிரேக் ஆச்சுன்னா நான் அடிக்கடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணி நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ பையர்ஸ் செல்லர்ஸ் வந்து எந்த சைடு அதிகமாக இருக்காங்கன்னு. ஓகே, இப்போதைக்கு நம்ம ப்ராஃபிட் வந்து 1200 கிட்டே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்போதுமே பிகினர்ஸ் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து இவ்வளோ லாட்ஸ் வந்து வாங்காதீங்க. நான் இன்றைக்கி எக்ஸ்பைரி டேட்டு, அதனால் இன்றைக்கி ப்ரீமியம் ப்ரைஸ்லாம் கம்மியாக இருக்கனால நான் இன்றைக்கி 4 லாட் வந்து நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நான் கொடுக்கல. நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து உங்கள் ரிஸ்க் லெவலை பொறுத்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். பேங்க் நிஃப்டி இன்னையோட கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி டேட்டு. ஸோ ஓவராலாக ட்ரெண்ட் எந்த சரி இருக்குன்னு நான் அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம செட் பண்ண டார்கெட் லெவல் வந்து ரீச் ஆகிற மாதிரி கீழே இறங்கிட்டுருக்கு மார்க்கெட்டு. நம்ம நினச்ச டைரெக்ஷனில் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் வந்து நியர்லி 2000 கிட்டே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒன்ஸ் இந்த லெவல் நம்ம செட் பண்ண டார்கெட் லெவல் வந்து ரீச் ஆனதுக்கப்புறமேட்டு நான் ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன். நான் அடிக்கடி வந்து நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருந்திருப்பேன். நான் இதை மட்டுமே நம்பி நான் பேஸ் பண்ணி நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷ்னலாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், கேண்டிலோட மூவ்மெண்ட்டு, ஸோ அதுக்கப்புறமேட்டு ட்ரெண்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் நான் வந்து ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெண்டு வந்து எந்த சைடு போகுதுன்னு டைரெக்ஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வெயிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அது தெரியாமல் நீங்கள் ரொம்ப நேரம் ட்ரேட் வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு லாஸஸ் அதிகமாக வரும். ஓகே, இப்போ நம்ம செட் பண்ண டார்கெட் லெவல் வந்து ரீச் ஆயிடுச்சு. இப்போ ப்ராஃபிட் வந்து 4300 கிட்டே போய்கிட்டுருக்கு. ஸோ இருந்தாலும் நான் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இந்த லெவலில் பிரேக் ஆகிடுச்சுன்னா இது வரைக்கும் கீழே இறங்கும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம், பட் இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் நேரம் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா யூஸ்வலாக பிரேக் அவுட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் நடக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 6000 5000 சம்திங் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த டைம் நம்ம 11:15 நம்ம வந்து ட்ரேடை வந்து நம்ம எக்ஸிட் பண்ணுறது நான் எக்ஸிட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம நினச்ச டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நான் ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் நம்மளோட ப்ராஃபிட் வந்து 5500 இருக்குது. ஸோ நான் ட்ரேடு எப்போ என்ட்ரி ஆனேன்னா 10:42க்கு நான் வந்து என்ட்ரி ஆனேன். என்ட்ரி ப்ரைஸ் வந்து 125.45, எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 181.65. ஸோ நான் ட்ரேட் எப்போ எக்ஸிட் ஆனேன்னா 11:14. ஸோ நம்ம ப்ராஃபிட் வந்து சார்ஜஸ் போக 5500 இருக்குது. நெக்ஸ்ட் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா இதோட நான் க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஒரு ஆப்ஷன் பையருக்கு வந்து கால் சைடு அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே இறங்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் நான் வந்து புட் ஆப்ஷனில் வந்து நான் ஒரு 4 லாட் நான் வந்து பை பண்ணுறேன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இதை பிரேக் ஆச்சுன்னா மறுபடியும் இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னும் கீழே இறங்கிட்டுருக்கு. நான் இருந்தாலும் நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகவும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் நான் முன்னாடியே நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் 4 லாட் நான் பை பண்ணியிருக்கேன் மறுபடியும்.
ஸோ நம்ம அதுக்கப்புறம் எடுத்த ட்ரேடில் ஒரு 600 ப்ராஃபிட் போயிட்டே இருக்குது. மாறி மாறி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம செட் பண்ண டார்கெட்டில் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. நான் ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம செட் பண்ண செகண்ட் டார்கெட் லெவலும் நம்ம வந்து அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஒரு பொசிஷனில் நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்து 4700. இப்போ ஓவராலாக ப்ராஃபிட் வந்து 10,000 நம்ம வந்து எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் ட்ரேட் எதுவும் நான் எடுக்க போகிறதில்ல. இன்னைய டே வந்து நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா டைரக்ஷன் தெரியாமல் ரொம்ப நேரம் ட்ரேட் வந்து ஹோல்ட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் எடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எது வந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ். பாய்.